இன்னைக்கு சண்டேவை முன்னிட்டு ஒய்ஃபு தம்பி 2 பேர்த்தையுமே பொருட்காட்சி கூட்டு போகணும்னு நினைச்சேன். தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச ராகவ மாஸ்டரோட காஞ்சனா 3 படம் போட்டனால ஒய்ஃபை மட்டும் தான் கூட்டிட்டு வர முடிஞ்சு. கூட்டிட்டு வரும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, நான் என்னத்துல ஏற போறேன், கப்பன் சாசர்ல ஏற போறேன்னா, பெண்டுலத்துல ஏற போறேன்னா இல்ல ராட்னத்துல ஏற போறேன்னு. அதுவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். 8 மாசம் புள்ளத்தாச்சியே எதுலதான் ஏத்துறது. பட் நான் கூட்டிட்டு போனதோ அங்க இருக்கிற எக்ஸாட்டிக்கான பெட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்க வைக்கணும்ட்டு பெர்ஷியன் கேட்டு, பெரிய சைஸ் வேலி ஓனா, அப்புறமா இந்த மாதிரி அழகான பறவைகள்லாம் இருந்துச்சு. மெயினா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா அந்த பேட்ஸை நம்ம மேலேயே வைப்பாங்களா. இதை கேள்விப்பட்டு தான் என் ஒய்ஃபை கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வைக்கணும்னு கூட்டு வந்து ஒரு பறவையை கையும் காட்டிட்டேன். அந்த பறவையை தூக்கிக்கிட்டே என் ஒய்ஃப் இங்க வாங்கக்கா அப்படின்னு கூப்பிடுறவரையும் என் ஒய்ஃபுக்கு தெரியாது எதுக்குன்ட்டு பக்கத்துல கொண்டு போனோட செம்மையா பயந்துட்டாங்க. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, கழுத்துல டக்குன்னு ஒரு கொத்து கொத்திருச்சுன்னா செத்து போயிருவேன்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பயம் எல்லாம் 10 செகண்ட்ல பஞ்சா பறந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த பறவையும் கேமராக்கு ஏத்த மாதிரி கியூட்டா போஸ் எல்லாம் கொடுக்குது நண்பர்களே. இப்ப அவங்களோட டர்ன் முடிஞ்சு போச்சு. அடுத்து நானு, நமக்கு இந்த பறவைலாம் ஜிப் மேட்ரு எடுங்க சார் அந்த பாம்பு அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த மலைப்பாம்பை வாங்கி கையில எடுத்து தடவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாம்பை கையிலையும் தோல்லையும் ஏந்துறது நானு. ஆனா கொடுமையை கேட்டீங்கன்னா என் பொண்டாட்டி 5 மீட்டருக்கு அங்கிட்டு நிக்கிறாங்க பயத்துல. பக்கத்துல வரக்கூட இல்ல. இந்த கொடுமையை பார்க்கவே ரெடியா இல்லங்க அவங்க. பாம்பை தடவி பார்க்கும் போது புரட்டாக்கு போட்டு வச்ச மைதாமா உருண்டா மாதிரி அப்படியே வளவலன்னு இருந்துச்சு நண்பர்களே. பாம்பை தூக்கி என் ஷோல்டர்ல விட்டது என் ஒய்ஃப் பயந்ததுதான் இதுல ஹைலைட். இந்த மாதிரி வித்தியாசமான சில எக்ஸ்பீரியன்ஸுடன் இந்த டேவும் இந்த விளாகும் இனிதே நிறைவடைகிறது நண்பர்களே.